நண்பர்களே வணக்கம். சரஸ்வதி சபதம் அப்படிங்கிற அந்த பழைய படத்தில் சிவாஜியோட பாட்டு ஒன்று உண்டு, தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்னு. அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி அதிலே சில வரிகள் வரும். தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்து இருக்கும்போது அங்கே தான் தெய்வம் இருக்குது அப்படின்னு. நிறைய நினைவுகளை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு. அப்போ அவங்க கடவுள்னு எதை நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு வழிபாடு சிலை ஒவ்வொரு மதத்துலேயும் சொல்கிறேன். இப்போ பஸ்ஸிலேயே பிரயாணம் பண்ணும்போது வேதக்காரங்க அந்த சிலுவை பொறிச்சு அந்த ஜவமாலையை இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க பிரசாதம் மாதிரி அந்த திருநூறை பொட்டலமாக சிலை இது அந்த மாதிரி ஒரு இது ஏதோ ஒரு இந்து சகோதரர்கள் வச்சுருப்பாங்க. இஸ்லாமியர் அந்த மந்திரிச்ச அந்த தாயத்து இல்லைனா அந்த கயிறு அது மாதிரிலாம் அது என்னென்னா ஒரு குறியீடு, ஒரு மனசஞ்சலத்தில் ஒரு பயத்தில் அப்போ என்ன உண்மையான தெய்வம் என்னென்னா மனோ பலம்தான், மனசில் இருக்கிற தைரியம்தான் உண்மையான இது. இப்போ சுற்றி நிறைய விஷயங்களை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ கணவன் இறந்துடுறாரு, இழக்க முடியல, அது பெண்ணு என்ன பண்ணுது, அந்த குழந்தைகளோட தற்கொலை பண்ணிடுது. இல்லை சில நேரங்களில் சொற்ப காரணம், மனைவி சண்டை போட்டுட்டு போயிட்டாங்கிறதுனால குழந்தைகளையும் அழிச்சிட்டு ஒரு கணவன் இறந்துடுறாரு. இப்போ அந்த மைசூர்லையா கணவன் 42 வயசில் புற்றுநோயில் இறந்துடுறாரு, 45 வயசில் புற்றுநோயில் இறந்துடுறாரு. பெண்ணு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கா, மகன் கூட இருக்காங்க. இவங்க மகளுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு 2 பேரும் தூக்கில் தங்கிடுறாங்க. அப்போ பெண்ணோட கதி, அப்போ ரம்யா நீ தைரியமாக இரு, அதை நிதி நெருக்கடியில் தான் நான் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறேன்னு. இப்போ இது மாதிரியான முட்டாள்தனமான இது நிறைய இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பிடிமானம் இல்லை. இப்போ வள்ளுவர் சொல்கிறார்ல, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறாரு. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அந்த வாழ்க்கையினுடைய நெடும் பயணத்தை அவங்க அவ்வளோ ஈஸியாக கடந்து வர முடியாது. இப்போ வார்த்தை இருக்குல்ல, திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு. எல்லாமே இல்லை, அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவங்களை ஏற்றுக்கிடலை, எதுவுமே இல்லை, ஆதரவு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த கடவுளை நீங்கள் நம்பி இருக்க வேண்டியது தானே. இப்போ ஒரு காட்டு வழியாக ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அந்த காலத்தில் உள்ள ஒரு சின்ன இதை ஒரு கற்பனையாகவே வச்சுக்கிறோமே, திருடர் பயம் இருக்கிற இதில் ஒரு இதை வேற கொண்டு போகிறாரு, ஒரு வெளியேர்ந்த பொருளை வேற பக்கத்தில் கட்டிக்கிட்டு கொண்டு போகிறாரு. டக்குன்னு சத்தம் இருட்டுக்குள்ளே கேட்ட உடனே தெரியும் அங்கே அவருக்கு அந்த கொள்ளை கூட்டம் அதெல்லாம் இருக்கணும்னா, மரத்தில் உள்ள விழுவை டக்குன்னு பிடிச்சி மேலே ஏறி ஒரு ஒடுங்கி ஒரு குரங்கு மாதிரி உட்காந்துடுறாரு. அப்போ அவருக்கு அந்த கைக்கு கிடைக்கிற அந்த ஆலமரம் விழுது தான் அந்த அன்னைய தினத்துக்கு அவருக்கு கடவுள். இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தோம்னா இப்போ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். அப்போ பழைக்க முடியாதுன்னு நினச்சவரை டாக்டர் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் வச்சுக்கோங்க, ஒரு இருதய அறுவை சிகிச்சை, உடனே இவர் தான் கடவுள்னு இல்லை குடும்பமே டாக்டர் காலில் விழுந்திருக்கும். அப்போ அவர் கடவுளை கை காட்டுவார், இது அற்புதமாக நடந்திருக்கு, நானே இப்படி நினச்சி பார்க்கல, நானும் கடவுள் மேலே பார்த்த போட்டு தான் இந்த ஆப்ரேஷனை பண்ணேன் அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப நாள் இதோட நெடுவழி அந்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பார்க்கும்போது அவர் சந்தோஷமாக 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை தான் வாழ்த்துவாங்க. அதனால் நம்மளுக்கு நம்பிக்கை ஃபஸ்ட்டு காட்ட வேண்டியது. இப்போ அம்மா குழந்தைக்கு அம்மாவை தெரிஞ்ச பிற்பாடு அப்பாவை காட்டுறாங்க ஃபஸ்ட்டுன்னு ஒரு இது சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி பெற்றோர்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வத்தை காட்டணும். அந்த தெய்வ நம்பிக்கை குழந்தைகள்கிட்ட வளர்த்துக்கிட்டே வர்றது என்ன சொல்கிறதுன்னா, எல்லா விதமான சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நீனானோவில் இப்போ லாஸ்ட் இதில் போடும்போது நிறைய பாதிக்கப்பட்ட, அதாவது தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல், அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு ஆசிரியர்கள் ஃபீஸ் கட்டி நிறைய அந்த உதவியெல்லாம் செஞ்சு ஊரில் உள்ளவங்க எங்களை படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு இப்படி வேலை வாய்ப்புக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுது. அப்போ அது அவங்களுக்கு சில மனிதர்கள் தெய்வமாக நின்று அவங்கள காப்பாற்றுறாங்க. அப்போ அந்த குழந்தைகள் தவறான முடிவு எடுக்கல. நமக்கு உலகப்பற்று வேணும், அது இல்லைன்னு சொல்லலை. அந்த லௌகீக வாழ்க்கைக்கு உலகப்பற்று ரொம்ப அவசியம்தான். அதே நேரம் கடவுள் பற்றும் இருக்கணும் இல்லையா, நிறையா. அதே மாதிரி இந்த டைட்டானிக் படத்தில் அந்த இதை சொல்லும்போது அந்த இணையில்
ஒருத்தர் அந்த பெண் வந்து காப்பாற்றப்பட்டோம் அந்த கட்டையை பிடிச்சிட்டு. அவருடைய அந்த லவரோட தியாகத்தில் கடைசியில் இருந்த அந்த கதையை சொல்கிற மாதிரி தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் அந்த லவ் ஸ்டோரி வந்து வரும். அப்போ அதுலேயுமே நிறைய பேர் பார்க்குறோம். இப்போ ஒரு நிறைய அந்த ஆற்றுல சம்பவங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். குழந்தைகளை கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு உயிரை விட்ட ஒரு மாமங்காரனுடைய ஒரு கதை இருக்குது, தள்ளி விட்டுட்டு. அதே மாதிரி அப்போ வந்து நிறைய, அப்புறம் வந்து கேரளாவில் ஒரு காட்டுப்பகுதியில் அந்த புலியை வந்து ஒரு கட்டையில் அடித்து விட்டுட்டு தம்பியை இழுத்தி காப்பாற்றி உள்ள கதவை சாத்தின அக்கா. இந்த ஜனாதிபதி விருது கொடுக்குறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீர சாகசங்கள் செய்தவங்க கதையெல்லாம் கேட்டிங்கன்னா மற்றவங்க உயிரை காப்பாற்றுறவங்களுடைய இது வந்து அது வந்து ஒரு அதை நம்ம ஒரு தெய்வ சக்தின்னு தான் தரணும். எப்படி அவங்க வந்து பழைச்சாங்கிற நிறைய அபூர்வ நிகழ்ச்சிகளை வந்து நம்ம கேள்விப்படுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து கோயிலில் வந்து வெளியில் நின்றுட்டு இருந்திருக்காரு. இப்போ ரொம்ப மோசம் அந்த இந்த சின்ன பையங்க போய் காரை கொடுத்துட்டு அவன் ரிவர்ஸில் எடுத்திருக்கான். பையன் ரிவர்ஸில் எடுத்து இவர் வண்டியை இடித்து இவர் கீழே விழுந்துட்டார். கடைசியில் இவருக்கு வந்து லெஃப்ட்டு இடது காலில் வந்து ஓரத்தில் வந்து டயர் ஏறி பேக் வீல் ஏறி நின்று திரும்பி போய் திரும்பி 2வது நேரம் ஏற்றி விட்டான். அப்புறம் சின்ன பையனை என்ன பண்ண முடியும், அவன் மேலே வழக்கா போட முடியும். அதுக்கப்புறம் இது பண்ணி ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்து அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா ஃப்ராக்சர் கூட ஆகாமல் ஒரு 5 நாள் 6 நாள் மட்டும் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு தப்பிச்சார். இது மாதிரி நிறைய இதை வந்து சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு. இப்படி வந்து ஒரு ஊருக்கு ஒரு மனித சமுதாயத்துக்கு வந்து ஆஸ்பத்திரி தேவையோ இல்லை பொழுதுபோக்காரங்கள் தேவையோ அப்புறம் வந்து லைப்ரரி எப்படி தேவையோ அதை விட ரொம்ப உச்சத்தில் நிற்கிறது வந்து ஆலயம், கோயில். இப்போ இருந்த உடனே அவங்க எல்லா இதுக்கும் வந்து காலையிலே அந்த வழிபாட்டுக்கு நம்ம ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட இது இருக்கு இல்லையா, அது ஒன்று. அப்போ இதில் சொல்கிறது வந்து அதான் அந்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் மாதிரி. எதையாவது விடாப்படியாக பற்றணும்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சு எல்லாருமே இது பண்ணுறது வந்து கடவுளை தான் நம்ம வந்து பற்ற முடியும். இந்த இறைவன் அருகில் இருந்தாலும் சொல்லும்போது ஒரு குட்டி கதையில் வந்து ஒரு கிராமம் நகரம் 2க்கும் நடுத்தரத்தில் நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு இடத்துல வந்து ஒரு நேர்மையான ஒரு காவல் அதிகாரியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போடுறாங்க. பார்த்தா அதில் அந்த ஊரில் வந்து ஒரு 4 வில்லன் வந்து ஊரே கைகளை வச்சுக்கிட்டு ஊரை வந்து சூறையாடிக்கிட்டு இருக்காங்க, மக்களை ஏமாத்துறது. இது அவங்களால வந்து தட்டி கேட்க முடியல. அப்போ எப்படின்னா ஒரு பக்கம் வந்து தெய்வ நம்பிக்கை இருக்கும், ஆனால் மக்களுக்கு வந்து மனசில் வந்து திராணி இருக்காது. இவர் வந்து அப்போ தான் வந்திருக்காரு, 6 மாதத்தில் அந்த அதிகாரி வந்து காவல் அதிகாரி விஸ்வநாதன்கிற காவல் அதிகாரி எல்லாத்தையும் ஃபைலெல்லாம் புரட்டி எல்லாம் பார்த்துட்டு சரி என்னத்தையாவது சரி செய்வோம் அப்படின்னு யோசித்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்குள்ளே இவருக்கு டிரான்ஸ்ஃபருக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாரு. கோயிலை கொண்டு எங்கே வச்சுருக்கானுங்கன்னா ஊர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஏதோ காட்டுக்குள்ளே வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. மக்களும் வந்து அந்த அளவுக்கு ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாத அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ பூசாரியை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, ஐயா உங்களுக்கு நான் இந்த ஊருக்காக நான் என்னையா செய்யணும், இன்னும் எனக்கு மிஞ்சி போனால் ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கலாம். அப்போ அவர் சொல்கிறாரு, எப்படியாவது உங்கள் புண்ணியத்தில் இந்த கோயிலை வந்து ஊருக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. ஊருக்கு நடுவில் என்னமோ அதாவது கிருஷ்ணன் கோயில், கண்ணபிரான் வந்து அனாதையாக உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருக்காரு. மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, வேறு எதுவும் செய்ய வேண்டாம். அப்படி செஞ்சிங்கன்னா வந்து கடவுள் பார்த்துக்குவாரு. ஆமாம், ஏன்னா மனிதர்களாக முடியாத வந்து கடவுள் செஞ்சிருவார். இவங்களுக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்ட்டு அந்த பூசாரி வந்து சொல்கிறாரு. அப்போ இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இதை தனியாக சிந்திச்சுட்டு வரும்போதே நிறைய ஐடியா பண்ணிடுறாரு. எப்படியாவது எல்லாவது ஒரு திட்டம் போட்டு இது பண்ணி ஊரை வந்து உள்ளே கொண்டு வந்துடும்னு சொல்லிட்டு இந்த 4 பேரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. இது மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஊருக்குள்ளே அந்த கேளிக்கையாக வச்சுருக்கிற அந்த இடம் வந்து இவங்க சூதாடுறதுக்குன்னு ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி நிறையா பிடிச்சி அதிலே பக்கத்தில் தேட்டர் வச்சு எல்லாம் வச்சுக்கிறாங்க. அது வந்து ஊரில் வந்து ஒரு
1/2 கிலோமீட்ரு அந்த வயக்காட்டெலாம் தாண்டி அந்த பகுதியில் இருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய இது வரப்போகுது, அரசாங்கத்துலேருந்து ஒரு ஃபேக்ட்ரி வரப்போகுது. அப்போ அவன் நினச்சிக்கிறவங்களை கூப்பிட்ட உடனே நம்ம தில்லுமுல்லை பற்றி தான் ஒரு விசாரித்து ஏதாவது கேட்க போகிறாரான்னு அவனை பயத்தில் வந்து பார்த்தா கதை வேறு மாதிரி போகுது. அதனால் வந்து அந்த இடம் இடிபட்டுரும். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ அந்த கோவில் இருக்கிற இடமும் வந்து உங்களுக்கு உங்கள் சொத்து மாதிரி தான் தெரியுது. அப்போ பேசாமல் கோயிலை இங்கே கொண்டு வந்துடுவோம். உங்களுடைய அந்த என்ஜாய்மெண்ட் ஏரியாவை வந்து எல்லாத்தையும் சேர்த்து அங்கே கொண்டு போயிருங்க. அப்போது என்ன வரும், கோயிலில் வந்து அவங்க கை வைக்கப்பட்டாங்க, அரசாங்கம் வந்து விட்டுரும். மக்களுடைய இது பார்த்திங்களா, தெய்வ நம்பிக்கை இது வழிபடுற கூடம் பார்த்திங்களா அப்படிம்பாரு. இவங்களுக்கு ரொம்ப சரி நம்மளை விட்டால் போதும்னு மாதிரி சரின்னு ஒத்துக்கிடுவாங்க. அதேமாதிரி ஐடியா பண்ணி அப்போ பூசாரி கூட கேட்பார், எப்படியா கோயில் எப்படி அங்கே எடுத்துருவாங்க, அதெல்லாம் அப்புறம் ஸ்டே பண்ணி அந்த சிலையை கொண்டு வந்து இது பண்ணி பண்ணிடலாம் கோயிலுன்ட்டு. கோயில் அப்போ ஊருக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு அது அங்கே போயிடும். கடையில் கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்கும். அப்போ எல்லாம் தலைப்பெல்லாம் கட்டிட்டு இது பண்ணும்போது அவர் இந்த 4 வில்லனில் மெயின் வில்லன் தான் வந்து ஃபஸ்ட்டு முதல் மரியாதைலாம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து உடைப்பார். அப்போ ஒரு குடும்பத்தோடு வருவார் அந்த காவல் அதிகாரி. ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு நினைப்பாங்க. அப்போ அந்த கடவுளோட இதில் வந்து அந்த கல்லில் வந்து ஓங்கி அந்த தேங்காயை அடிக்கும்போது தேங்காயோட சில்லு அந்த ஓடு இருக்குது பார்த்திங்களா, நேராக வந்து அவர் நெத்திக்குள்ளே வந்து பாஞ்சு நின்றும், ரத்தமாக கலக்கலாம்னு ஊற்றும். உடனே அவர் நினச்சிக்கிறாரு, சரி கடவுள் வந்து அவருடைய வேலையை வந்து காட்டிட்டாரு. அப்போது நம்பிக்கையாக நம்மளுடைய கடமையை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஊருக்கு, திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெடியாகி போயிடலாம் அப்படின்னு. உடனே அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ பூசாரியும் அவரை பார்ப்பார். சரி, அப்போ மக்களும் எல்லோரும் கூடி வருவாங்க. அப்போ பொதுவில் ஒரு எல்லாத்தையும் பேசும்போது அந்த ஊரில் உள்ள ஆசிரியர், மணியக்காரரு, அந்த இது கடைக்காரரு எல்லாம் பேசும்போது நீங்கள் கொஞ்சம் கடவுள் பக்தியோடு இருங்க, உங்கள் ஊருக்குள்ளே கஷ்டப்பட்டு கோயிலை கொண்டு வந்திருக்கோம், இப்போ நீங்கள் வந்து கடவுளை பார்த்துக்கோங்க, கடவுள் உங்களை நல்லா வச்சுருப்பார், எந்த கஷ்டமும் இல்லாமல், யாரையும் வந்து ஏமாற்ற விட மாட்டார், உங்கள் நிலங்களை யாரும் அபகரிக்க மாட்டாங்க, அடிக்கடி ஊருக்குள்ளே வந்து இந்த மாதிரி திருட்டு பயம் இருக்காது, அப்படி நிறைய விஷயங்களை நாசுக்காக சொல்லுவார். ஏன்னா இந்த திருட்டு இது எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு பங்கு உண்டு. வேறு யாரையா வச்சு கொள்ளையடிக்க வச்சு இவங்க பங்கு போட்டுக்கிடுவாங்க. மொத்தமாகவே ஊரை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு காவல் தெய்வம் கிருஷ்ணரை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் கிருஷ்ணரை வந்து நீங்கள் கோபாலனை வந்து சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னா கோபாலன் வந்து உங்களை காத்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதே நேரம் கோயிலோட கும்பாபிஷேகம் அன்றைக்கே வந்து ஒரு கிளம்பி நிம்மதியாக ஊருக்கு போயிடுவார்னு கதை முடியும். அவ்வளோதான். அப்போது கடவுளை நம்ம பக்கத்தில் வச்சுருந்தோம்னா, இன்னும் சொல்ல போனால் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா, கடவுளை நம்ம மனசு தானே நம்மளுடைய கோயில். கடவுளை நம்ம மனசுக்குள்ளே வச்சுருந்தோம்னா கடவுளுடைய மனசில் வந்து நம்மளை வச்சுருப்பார். எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல், சஞ்சலமும் இல்லாமல், துன்பம் இல்லாமல், நம்ம வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பொறுப்பை வந்து ஒரு முக்கியமான நம்மளுடைய சொந்தக்காரர்கிட்ட ஒப்படைச்சிட்டோங்கிற அந்த நிம்மதியோடு நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நடத்தலாம். மிக்க நன்றி.